Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நான் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வெஸ்டர்ன் வேர்க்கு ஏத்த மாதிரி செயின் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த செயின் பண்றதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஷில்பக்கார் கிளே எடுத்துக்கிறோம். நம்ம ஷில்பக்கார் கிளேல தான் இந்த செயின் பண்ண போறோம். எப்பவுமே ஷில்பக்கார் கிளே யூஸ் பண்ணும்போது மறக்காம பவுடர் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்க கையில வந்து அந்த ஷில்பக்கார் கிளே ஒட்டாம இருக்கும். நல்லா ஹார்ட்னரும் சாஃப்ட்னரும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஷில்பக்கார் கிளே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நிறையா எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அது வந்து காஞ்சி போய் ஹார்டாகிடும். ஸோ உங்களுக்கு அது திரும்பி எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பீட் சைஸ் பெரிய பீட் சைஸ்க்கு எடுத்து ரவுண்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லீஃப் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். நான் பண்ணுற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இதுக்கு முன்னாடி நான் நிறையா செயின் வீடியோஸ் போட்டிருக்கேன். அது பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே செயின் பண்ணி அழகாக போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கடைக்கு போய் வாங்கணும்லாம் கிடையாது. நம்மளுக்கு தேவையானது நம்மளே பண்ணிக்கலாம். அது எல்லாமே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். அது பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். இதில் வந்து நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணேன்னா லீஃபில் சென்டரில் அந்த பிரிண்ட் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி நான் பண்ண போகிறேன். மோஸ்ட்டாக இந்த செயினுக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே இதே மாதிரி டிசைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் பெரிய ஸ்டிக்கு இந்த சாப் ஸ்டிக் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் தான் வந்து நம்ம செயினுக்கு அந்த ஹோல் போட போகிறோம். நான் வந்து இதுக்கு பிளாக் ரோப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm சைஸ் அது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய ஹோலாகவே நான் போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஒரு டிசைனை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா பாலிமர் கிளேன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் அது வந்து எந்த மாதிரி இருக்கும்னா நம்ம டெரகோட்டா பண்ணுறோம்ல, ஸோ அதே மாதிரி தான். பட் ஆனால் அது என்ன பண்ணுவாங்க, நம்ம டெரகோட்டா வந்து பாட்டில் வச்சு பேக் பண்ணுறோம். இதை வந்து அந்த பாலிமர் கிளே சொன்னல, அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஓவன் பேக் பண்ணுவாங்க. நிறைய பேர்கிட்ட வந்து அந்த பாலிமர் கிளே இருக்காது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷில்பக்கார் கிளே வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன்.
இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா காயட்டும். காஞ்சோடனே நம்ம வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா காஞ்சிச்சு. நீங்கள் இந்த மாதிரி தட்டும்போது நல்லா கல் மாதிரி சவுண்டு கேட்கும். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் பெயிண்ட் தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மல்டி கலர்ஸ் கூட கொடுத்துக்கோங்க. இப்போ பெயிண்ட் அடித்து பாருங்கள், நல்லா காயட்டும். இது காஞ்சோடனே நம்ம வார்னிஷ் அடிச்சிடலாம். நான் இதுக்கு மேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம இந்த செயினை கோத்துடலாம். நம்ம லாஸ்ட் வீடியோ நான் ஒன்று போட்டிருந்தால செயின் எப்படி கோக்கிறதுன்னு, ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்த செயினும் கோக்க போகிறோம். பாருங்கள், நம்ம செயின் இப்போ கோத்தாச்சு. வெஸ்டர்ன் வேர்க்கெலாம் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த நாட் போட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த பீட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து சென்டரான பிளேஸை விட்டு மூவ் ஆகாது. இப்போ நான் பின்னாடி ஒரு நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டு இப்போ நம்ம வந்து போன வீடியோவில் வந்து நம்ம வேக்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஏன்னா அது வந்து பெண்டன்ட் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வேக்ஸ் யூஸ் பண்ணோம். இந்த பெண்டன்ட் வந்து வெயிட் கிடையாது, ரொம்ப லைட் வெயிட் தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னா க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். கம் இருக்குல்ல, ஸோ கம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோட எண்ட் வந்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னென்ன வீடியோஸ்லாம் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு அப்போ தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரிணி.